நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். கடந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள்ளே நம்புகிறேன். தேவநாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. நீங்கள் ஜெபத்தோடு காத்திருக்கீங்கன்னு ஆண்டவருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். மெய்யாகவே இந்த செய்தியின் மூலம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். திருப்பிக் கொள்வோம். வேத புஸ்தகத்தில் புதிய ஏற்பாடு லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த ஸ்தோத்திர வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு கிறிஸ்மஸ் செய்தி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கர்த்தர் நல்லவர். நாம் இப்போ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நாட்களில் நாம் இருக்கிறபடினால கிறிஸ்மஸை நாம் கொண்டாடக்கூடிய ஆயத்தமான சூழ்நிலை இருக்கிறனால இந்த கிறிஸ்மஸ் செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். நாம் வாசித்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு நற்செய்தி. அது என்ன நற்செய்தி அப்படின்னா, தேவதூதன் அழகாக அங்கே சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்மஸ் பண்டிகை அப்படிங்கிற இந்த பண்டிகை நாட்களை கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு காரியம் அல்ல. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி தான் கிறிஸ்து பிறந்த அந்த நாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்கிற நற்செய்தி அது என்ன செய்தி அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் சரியாக கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற அநேகருக்கு கூட இந்த நற்செய்தி என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி நாம் தியானிக்க போகிற தலைப்பு பயப்படாதே. அதுதான் நற்செய்தி. கிறிஸ்து பிறப்பில் பிரதானமான ஒரு நற்செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். மனுக்குலத்தின் பயத்தை போக்க, மனுக்குலத்தின் அச்சத்தை போக்க படைத்தவர் மனிதனாய் மாறினார், மனிதனாய் பிறந்தார். ஆகவே தான் தேவதூதன் சொல்றாரு, நீங்கள் பயப்படாதிருங்கள். இதுவரைக்கும் பயந்து கொண்டிருந்த நீங்க, இதுவரைக்கும் அஞ்சு கொண்டிருந்த நீங்க, இதுவரைக்கும் நடுங்கி கொண்டிருந்த நீங்க, உங்களுக்கு ஒரு நற்செய்தி, நீங்கள் பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக போகிறது. கிறிஸ்து பிறக்க போகிறார் என்ற அந்த செய்திக்குள் அடங்கி இருக்கிற சத்தியம் என்னன்னா, நீங்கள் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நற்செய்தி அநேகருக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி நல்ல செய்தி தான். ஆனால் அதற்குள்ள இருக்கிற சத்தியம் என்ன? நீங்களும் நானும் பயப்படாம தேவனுடைய அந்த மகிழ்ச்சியின் கொண்டாடுதலை பிரதிபலிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அது என்ன மகிழ்ச்சியின் கொண்டாடுதல்னா, மனுக்குலத்தின் பாவத்தை
நீக்குவதற்கு, போக்குவதற்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை போல அவர் பிறந்தார். பெரிய மாட மாளிகையில் அவர் பிறக்கல, ஏழை குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஏன் ஏழை குடும்பத்தில் அவர் பிறக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை யாருக்கு தெரியும் அப்படின்னா, ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கிற நபருக்கு தான் தெரியும். அப்போ மனுக்குலம் இன்னைக்கு ஏழ்மையாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை விரும்புகிறதே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஏழ்மையின் கோலம் எடுத்து, ஏழ்மையின் குடும்பத்தில் அவர் பிறந்து, உங்களுக்கு எனக்கு இருக்கிற அச்சத்தை போக்க, பயத்தை போக்க, பயம் எதினால் வருகிறதோ, பயம் எதினால் ஆட்கொண்டு உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதோ, உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அதிலிருந்து உங்களை விடுவிக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பயத்தை போக்க, உங்களுடைய அச்சத்தை போக்க, உங்களுடைய நடுக்கத்தை போக்க உங்களுக்கு ஒரு நற்செய்தி இன்னைக்கு நான் சொல்கிறேன். பயப்படாதிருங்கள். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு செய்தி, நற்செய்தி. அது என்ன செய்தி? இயேசு பிறந்திருக்கிறார். இப்போ பிறக்கலை, அவர் ஏற்கனவே பிறந்துட்டார். 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே அவர் பிறந்துட்டார். அவரை ஏற்றுக்கொண்ட நாங்கள் அந்த சந்தோஷத்தை எங்கள் உள்ளத்திலையும் எங்கள் வெளிப்புறமாகிய சரீரப்புறமாகவும் அதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் விரும்புகிறோம். கர்த்தர் நல்லவர். சரி, பயப்படாதிருங்கள் அப்படிங்கிற அந்த செய்தி வேதத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு நாட்களில் 3 இடங்களில் சொல்லப்பட்டது. அதை குறித்து தான் இன்றைக்கி உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ஒருவேளை நீங்கள் பயத்தில் இருப்பீங்கன்னா இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை பயத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் என்று நான் கர்த்தர்களை நம்புகிறேன். கிறிஸ்து பிறப்பை கொண்டாடப் போகிற நாளில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் நீங்கி போவதாக. ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். முதல் செய்தி, இந்த செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சகல ஜனங்களுக்கும் சொல்லப்பட்ட செய்தி. சகல ஜனங்களுக்கும், எல்லாருக்கும் சொல்லப்பட்ட செய்தி. எல்லாரும் இந்த செய்தியை கேட்டு அவர்கள் பயத்திலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற காரியத்தை தேவதூதனை கொண்டு சொல்லுகிறார். ஆகவே அப்போ இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைமையில நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நீ பயந்து கொண்டு இருக்காதே. பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிற வாழ்க்கைக்கு தைரியத்தை சொல்வதற்கு உலகத்தில் மனிதர்கள் ஒருவேளை சாதாரண வார்த்தையை சொல்லி உன்னை தைரியப்படுத்தியிருக்கலாம், உங்களை தைரியப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாதே மகளே, நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு. ஏன்னா உங்களுடைய பயத்தை நீக்கவே இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். பயத்திலிருந்து உங்களை விடுவிக்கவே இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். பயம் என்பது உங்களை என்னையும் அடிமைப்படுத்தக்கூடியது. பயம் என்பது நம்முடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடியது. பயம் என்பது ஆசீர்வாதத்தை நம்மை விட்டு எடுத்து போடக்கூடிய ஒன்று. ஆகவே அதை கடவுள் உங்களுக்கு எனக்கு தர ஒருபோது அவர் விரும்ப மாட்டார். உங்களை என்னையும் இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு உங்களை என்னையும் இந்த உலகத்தில் வாழ வைக்கவே இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். சரி, முதலாவது ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி, பயப்படாதிருங்கள். இரண்டாவது, வேதத்தில் வாசிக்கும் போது நீங்கள் இதே லூக்கா சுவிசேஷத்தின் 1ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் என்ன பெற்றாய்? கிருபை பெற்றாய் அப்படின்னு ஒரு வீட்டிலே சொல்லப்பட்டது. முதல்ல நான் சொன்னேன், ஒரு நற்செய்தி எங்க சொல்லப்பட்டது? சகல ஜனங்களுக்கும் சொல்லப்பட்டது, எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. இப்போ அடுத்த பயப்படாதே அப்படிங்கிற செய்தி, நற்செய்தி எங்க சொல்லப்பட்டுச்சு? வீட்டிலே சொல்லப்பட்டது. யார் வீட்டில்? மரியாளுடைய வீட்டில் சொல்லப்பட்டது. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஒருவேளை எல்லாருக்கும் காமனாக ஆண்டவர் சொல்கிறாரோ, எனக்கு கிடையாதோ அப்படின்னு சொல்கிற உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை பார்த்து, அன்பான மகளே, உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் பயத்தை ஆண்டவர் அறிந்து, உங்கள் பயத்தினுடைய அச்சத்தை அவர் புரிந்து, நீங்கள் எதில் நடுங்கிக்கிட்டு இருக்கீங்களோ, எதை கண்டு ரொம்ப நடுங்கி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கீங்களோ, உங்களை பார்த்தான் சொல்கிறாரு. வீட்டில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாதே மகளே, நீ பயப்படாதே. மரியாளை பார்த்து சொல்கிறாரு, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஏன் பயப்படாதேன்னாரு?
நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த மரியாளை பார்த்து ஏன் பயப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மரியாள் தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பெற்றெடுக்கக்கூடிய தாய். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பெற்றெடுக்கக்கூடிய தாயை தேவதூதன் சந்தித்து தேவனுடைய திட்டத்தை அங்கே விளங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்போ மரியாள் பயப்படுறா, இது எப்படி ஆகும், இது நடக்கக்கூடிய சாத்தியமில்லாத ஒரு காரியமே அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே தேவதூதன் அவளுக்கு அழகாய் சொல்கிறாரு, மரியாளே, உன்னிடத்தில் சொல்லப்பட்ட செய்தி நிறைவேறும், உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தி நிச்சயமாக அது நிறைவேறி தீரும். நீ அதை கண்டு பயந்து கொண்டு இருக்க வேண்டாம். அது என்னமாய் முடியுமோ, அது எப்படி முடியுமோ நீ பயப்பட வேண்டாம். தேவனால் முன்குறிக்கப்பட்ட உன் வாழ்க்கையில், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற உன் வாழ்க்கையில் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எல்லா பயத்தையும் நீக்கி உனக்கு கிருபையை தருவார். அல்லேலூயா. பயத்தை நீக்குவதற்கு ஆண்டவர் எதை கொடுக்கிறார்னா கிருபையை கொடுக்கிறார். வீட்டில் இருக்கிற மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, பயப்படாதே மரியாளே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், கிருபையை பெற்றாய். கிருபை என்பது என்ன? இலவசமாய் கிடைக்கிற ஒன்று, இலவசமாய் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. அது என்ன வேலை செய்கிறது அப்படின்னா, அந்த உலகத்தில் அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிற உங்களை என்னையும் அதிலிருந்து மீட்டு எடுப்பதற்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். மரியாளுக்கு கிருபையை கொடுத்து அவளுக்குள் இருந்த அச்சத்தை எடுத்து போட்டார். முதலாவது சொன்னேன், சகல ஜனங்களுக்கும் பயப்படாதிருங்கள் சொல்ல ஒரு செய்தி, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு செய்தி. இங்கே வீட்டில் இருக்கிற மரியாளுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி. என்ன செய்தி? நீ பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இந்த வார்த்தையை கேட்குற எனக்கு அன்பான சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் தேவ திட்டங்கள் அநேகமாய் உங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அநேக பிரசங்கத்தின் வாயிலாக, அநேக தனிப்பட்ட விதத்தில் வேத வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களோட பேசுகிறார். உங்களை கொண்டு செய்யக்கூடிய திட்டத்தை ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் நீங்கள் இது எப்படி நடக்கும், இது எப்படி முடியும், இது வாய்க்காதே, இது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நீங்கள் அநேக நேரத்தில் உங்களுக்குள்ளே நீங்கள் இதை நினச்சி பயந்து கொண்டு இருக்கீங்க. என் குடும்ப சூழ்நிலை, என்னுடைய குடும்பத்தினுடைய நபர்கள், என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பத்தில் இருக்கிற மற்ற உறவினர்களுக்கு மத்தியில் தேவன் சொன்ன இந்த திட்டம் எப்படி நிறைவேறும், சாத்தியமில்லாத ஒரு காரியத்தை எப்படி கர்த்தர் செய்து முடிப்பார்னு சொல்லி ஒருவேளை கலங்கி பயந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, விசேஷித்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். தேவன் ஸ்தோத்திரம். மரியாளுடைய வாழ்க்கையில பிறந்து, மரியாளுடைய வயிற்றில் அவர் பிறந்து இந்த உலகத்திற்கு ஒரு மீட்பை கொடுத்தது போல உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுவதற்கு கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் நிச்சயமா நிறைவேறும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதற்கு தேவன் ஒரு கிருபையை தருகிறார். சகல ஜனங்களுக்கும் சொல்லப்பட்டது நிறைவேறிச்சு, அவங்களை தைரியப்படுத்துச்சு. இப்போ வீட்டில் இருக்கிற மரியாளுக்கும் ஒரு திட்டம் அங்கே அறிவிக்கப்பட்டுச்சு, ஒரு நற்செய்தி அறிவிக்கப்பட்டுச்சு, அதுவும் அங்கே நிறைவேறிச்சு. அவருடைய பயத்தை எடுத்து போட்டுச்சு. ஒரு அழிலே சொல்லுங்க, ஆமென். கர்த்தர் நல்லவர். மூன்றாவது வேதத்தில் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 1ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு யோவான் என்று என்ன செய்வாயாக, பெயரிடுவாயாக. நல்ல கவனிங்க. இங்க மூன்றாவது பயப்படாதே அப்படின்னு தேவதூதன் எங்க சொல்றாருன்னா தேவாலயத்தில் சொல்றாரு, சபையில சொல்றாரு. முதல்ல சொன்னேன் சகல ஜனங்களுக்கும் சொல்லப்பட்டது. ரெண்டாவது எங்கே சொல்லப்பட்டுச்சு? வீட்டில் சொல்லப்பட்டுச்சு. இப்போ எங்கே சொல்லப்படுது? தேவாலயத்தில், சபையில் சொல்லப்படுது. யாருக்கு சொல்லப்படுது? சகரியாவை பார்த்து தேவதூதன் சொல்கிறாரு, சகரியாவே நீ பயப்படாதே. ஏன் சகரியா பயப்பட்டுட்டு இருக்கிறாரு? என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாலே எலிசபெத்துக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. உன் வயிற்றில் ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு நீ யோவான்னு பெயரிடு. ஆமாம், இப்படிலாம் ஆண்டவர் சில திட்டங்களை அருமையான எலிசபெத்துக்கு சொல்லிட்டாரு. இப்போ எலிசபெத்து சகரியாட்ட வந்து சொல்லும்போது சகரியா அதை நம்பலை. சகரியா போய் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு போகிறாரு, சபைக்கு போகிறாரு. அங்கே தேவதூதன் சந்தித்து இந்த காரியத்தை சொல்கிறார். அதை கேட்ட உடனே யாருக்கு பயம் வருதுன்னா சகரியாவுக்குள்ள ஒரு பயம் வருது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எனக்கு அன்பான சகோதரனே, உங்களுக்கு இதே போல் அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நீங்கள் செய்கிற ஊழியத்தில் ஆண்டவர் செய்ய போகிற முக்கியமான திட்டங்களை உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் பயப்படுறீங்க. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இது எப்படி நடக்கும், இதை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன், இதை எப்படி நான் கடந்து போவேன்
அதற்கு சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லி பயப்படுறவங்கள பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, சகரியாவே நீ பயப்படாதே. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களை பார்த்தா சொல்கிறாரு, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அழகாய் சொல்கிறார் ஆண்டவர், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத்துக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடு. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்கள் பண்ணுகிற விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக கர்த்தர் சொல்லும்போது நீங்கள் திரும்ப திரும்ப பயப்படாதீங்க. அது பிசாசு கொண்டு வர்ற காரியம். உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு தேவனிடத்திலிருந்தே பதில் வரும்போது அதுக்கப்புறம் பயத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். இனி நான் பயப்பட மாட்டேன், கர்த்தருடைய விண்ணப்பத்தை கேட்குறார், கர்த்தர் என்ன செய்ய போகிறாரோ அதை என் வாழ்க்கையில் செய்து முடிப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே எழும்பணும். இங்கே தேவதூதன் சகரியாவை பார்த்து சொல்கிறாரு, சகரியாவை நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், யோவான்னு பெயரிடு. சகரியாவுக்குள்ளே இருந்த பயத்தை ஆண்டவர் மாற்றுவதற்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சிவா. நீ பல நாட்களாக தேவாலயத்தில் வந்து ஜெபம் பண்ண, நிறைய பேர் உன்னை பார்த்து சொன்னாங்க, உன் ஜெபம் கேட்கப்படலையே, உன் ஜெபம் கேட்கப்படலையே, நீ ஒரு விசுவாசத்தோட நம்பிக்கையோட நீ போய் ஜெபம் பண்ணியும் உன் ஜெபம் கேட்கப்படலையே, ஏன் உன் ஜெபம் கேட்கப்படலை, இப்படிலாம் உங்களை சொன்ன வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு பெரிய பயத்தை கொண்டு வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, தேவாலயத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, சபையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த செய்தியை கேட்கறதுக்கு முன்னால் நீங்கள் ஒருவேளை ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கலாம், விண்ணப்பம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். விண்ணப்பம் பண்ணிட்டு வந்து இன்னும் பயந்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு ஒரு கிறிஸ்மஸ் செய்தி, ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ பயப்படக்கூடாது. உன் வாழ்க்கையில் கிறிஸ்து பிறக்கப் போகிறார். உன் வாழ்க்கையில் கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய அச்ச அடையாளங்கள் பலிக்கப் போகிறது, செயல்பட போகிறது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டாயிற்று. இனி நீ பயப்படாதே. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஒருவேளை உன்னை பார்த்து பரியாசம் பண்ணியிருக்கலாம், உன்னை பார்த்து ஏளனமாய் பேசியிருக்கலாம், அல்லது உன்னை பார்த்து அநேக காரியங்களை சொல்லி உன்னுடைய வாழ்க்கையும் ஆண்டவரோடு இருக்கிற உறவையும் கொச்சப்படுத்தக்கூடிய காரியங்களை பேசியிருக்கலாம். ஆனால் கர்த்தனோடு தெளிவாய் பேசுகிறாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ பயப்படாதே. அது மாத்திரமல்ல, என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும், நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சகரியாவுக்கு அழகா ஆண்டவர் சொன்னவர் உங்களுக்கும் சொல்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. தேவன் ஒரு பிள்ளை பிறக்குனாரு, அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொன்னார். அப்போ இந்த நிறைவேறுதல் பரலோகம் தீர்மானித்தது, பரலோகத்தின் தேவன் தீர்மானித்தது. இவங்க குடும்பத்தில் யோவான் பிறக்கணும், எப்போ பிறக்கணும், எதற்காக பிறக்கணும், இதையெல்லாம் கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த செய்தியை கேட்குற உங்கள் வாழ்க்கையிலையும், இந்த சகரியா எலிசபெத் வாழ்க்கையில் திட்டம் பண்ணது போல உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் செய்ய போகிற திட்டம் ஒன்று இருக்குது. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். கிறிஸ்து பிறக்கிற இந்த 2024 வருஷத்தின் ஸ்தோத்திரம், இந்த கடைசி நாட்களில் இயேசு பிறந்துட்டார். ஆனால் அனைவருடைய உள்ளத்தில் பிறக்கலை. பயத்தை நீக்குவதற்கு அனைவருடைய உள்ளத்தில் பிறக்கலை, ஏற்றுக்கொள்ளலை. இன்றைக்கி உங்களோடு பேசுகிறாரு, நல்ல செய்தியோடு உங்களோட பேசுகிறாரு. உங்கள் இருதயத்தில் இயேசு பிறக்கணும். பயத்தை நீங்க, பயத்தை மாற்ற, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொண்டிருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறக்கணும். 3 காரியம், பயப்படாதே அப்படிங்கிற 3 காரியம் சகல ஜனங்களுக்கு முதலாவது சொல்லப்பட்டுச்சு, வீட்டில் சொல்லப்பட்டுச்சு, தேவனுடைய ஆலயத்தில் சொல்லப்பட்டுச்சு. இன்றைக்கி இந்த செய்தியின் வாயிலாக அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. இந்த செய்தியை விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையில் பயத்திலேருந்து வெளியே வர ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்கள் உள்ளத்தில் இயேசு பிறந்திருக்கிறாரு. இதுதான் கிறிஸ்மஸ் செய்தி. இந்த செய்தியை ஒருவேளை மற்றவங்கள போல, மற்ற பிரசங்கத்தை போல இது வித்தியாசமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவ பிறக்கக்கூடிய காரியத்தை செய்யணும்னு நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். விசுவாசிப்பீங்கன்னா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க கண்ண மூடுங்க. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியின் வாயிலாக உடைய பிள்ளைகளோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்து பிறப்பு நாளில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் நீங்கட்டும். சகல ஜனங்களுக்கும், வீட்டில் இருந்த மரியாளுக்கும், தேவாலயத்தில் இருந்த சகரியாவுக்கும் சொல்லப்பட்ட பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி திட்டமாய் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையானது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை நீக்கி ஆறுதலையும் சமாதானத்தையும் கொண்டு வரட்டும். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த செய்தியின் மூலம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மறுபடியும் கிறிஸ்து பிறந்து சந்தோஷமும் சமாதானமும் பெருகும்படி
கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 6:30 செய்ய ஒளிபரப்பாகிற இந்த செய்தியை நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்க, பாருங்கள், ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு கூட கேட்குறேன். நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் மற்றவர்களுக்கு இதை நீங்கள் அறிமுகப்படுத்த அன்பாய் கேட்குறேன். உங்களுடைய ஜெப குறிப்பு, உங்களுடைய காரியங்கள் இருக்குமானால் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் செய்திகளை கேட்க விரும்புவீங்கன்னா, ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள நீங்கள் விரும்புவீங்கன்னா, அருகாமலே கருவந்தாவிலே அல்லேலூயா ஜெப ஊழியத்தில் நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர். அங்கே நாங்கள் ஒவ்வொரு வாரமும் காலையில் 4:30 5:30 வரை முதல் ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை 2வது ஆராதனை 9:30 12 மணி வரைக்கும் 2வது ஆராதனை நடைபெறுகிறது. நீங்கள் விரும்புவீர்களானால் எங்களோடு வந்து கர்த்தரை ஆராதிக்க வாருங்கள். உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே.